மூடாம இருக்கிற போட்டி. மக்களே, இந்த போட்டி எதுக்காக நான் உங்ககிட்ட கேக்குறேன். தெரியும்? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும்னா சொல்லி தொலையாயா? சரி, இப்போ இங்க நடக்க போற போட்டி என்னன்னா, கண்ணை மூடாம இமைய மூடாம இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்ணாடி பரிசா வழங்கப்படும். ரெடி 1 2 3 இதோ போட்டி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முதலாளி அவர்கள் கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டே இருக்காரு, காந்த கண்ணை. அப்புறம் நம்மளோட மிஸ்ஸஸ் மேனன் அழகான கண்ணை அவங்க திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம ரொமான்ஸ் குமார், அவர் தன்னோட காதல் மிகுந்த கண்ணால எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து நாராயணனோட கண்ணு அசையாம இருக்கு அப்படியே. அடுத்து மிஸ்ஸஸ் மேனனோட கண்ணு அசையாம அப்படியே இருக்கு. எப்படியும் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்ன்ற பெரியல அவங்க கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்க எவ்வளவு வெறியோட இருக்காங்கன்னு. அவங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஐயோ, இப்ப அவங்க சிரிச்சுட்டாங்க. ஆஹா அவுட் ஆயிட்டாங்க. மிஸ்ஸஸ் மேனன் அவுட் ஆயிட்டாங்க. வெளியில உட்காருங்க. பாருங்க மிஸ்ஸஸ் மேனன், நீங்க அவுட் ஆயிட்டீங்க, வெளியில உட்காருங்க. மிக சிறப்பான போட்டியில பிரைட்மேன்ஸ் கிளப்போட முதுகெலும்பான நம்ம முதலாளி அவர்கள் முன்னேறிட்டு இருக்காரு. அவரோட புருவா செஞ்சாலும் அவர் கண்ணு அசையாம இருக்கு. போட்டியில ஜெயிக்கணும்ன்ற வெறியோட இருக்காரு அவரு. அங்க பாருங்க, தன்னோட வசீகர கண்ணால பார்த்துக்கிட்டே ரொமான்ஸ் குமார் முன்னேறிட்டு இருக்காரு. அவங்க பக்கத்திலே நாராயணன் அவர்களும் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காரு. போட்டி ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. நம்ம முதலாளி அவர் கண்ணை பாருங்க. ஐயோ, அழமாட்டாரு. அவர் அழமாட்டாரு. அந்த டென்ஷன்ல அவர் அழுகிற மாதிரி தெரியும், ஆனா அவர் அழமாட்டாரு. டென்ஷன்ல இருக்கும்போது கண்ணுல தண்ணி வருதுன்றது அவரோட சுபாவங்கள்ல ஒண்ணு. அழுக மாட்டாரு. சும்மா கண்ணுல தண்ணி தான் வருது. நீங்க அழுகுறீங்களா? அழுதீங்கன்னா தோத்து போயிருவீங்க, தெரியும்ல? அப்படி சொல்லுங்க. இல்லைன்னா தோத்து போயிருவீங்க, தெரியும்ல? சொல்லுங்க முதலாளி, சொல்லுங்க. அவர் தோத்து போகல. தள்ளி போட அந்த பக்கம். அவர் தைரியமா சொல்லி முடிச்சுட்டாரு. அங்க பாருங்க நாராயணனும் ரொமான்ஸ் குமாரும் போட்டியில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அங்க பாருங்க நாராயணன, அவருக்கு கால்ல குறை இருந்தாலும் கண்ணுல எந்த குறையும் இல்ல. நம்மளோட ரொமான்ஸ் குமார், அவரோட கண்ணை பாருங்க, அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஐயோ, தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் அவுட் ஆயிட்டாரு. இந்த போட்டியில அவுட் ஆயிட்டாரு. அவர் தோத்ததுனால இப்ப வெளியே போக போறாரு. நம்ம ரொமான்ஸ் குமார் தோத்ததுனால வெளியேறிட்டாரு. அடுத்ததா நம்ம நாராயணன், அவரோட கண்ணை பாருங்க. அவர் தான் இப்ப வரைக்கும் முதல் இடத்துல இருக்காரு. அவர் கண்ணை அசைக்காம ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்ன பார்த்துட்டு இருக்காரு? இந்த போட்டியை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நம்ம முதலாளி வந்திருக்காரு. நம்ம முதலாளி அவர் கண்ணு முன்னாடி கையை அசைச்சும் அவரால பார்க்க முடியல. இப்ப அவர் ஒரே இடத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கண்ணை மூடாமலே இருக்காரு. நாராயணன் ஜெயிச்சிட்டாரு. முதல் பரிசு கொடுக்கணும்னு முதலாளி கிட்ட கேட்டுக்கிறேன். அடடா, கனவா? కూల్ డ్రింక్స్ అన్నమాట. కూల్ డ్రింక్స్ అంజురాదమ్మ. కూల్ డ్రింక్స్ இந்தாங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இது என்னது? திறந்து பாருங்க. குமாரு, அது ஃப்ரிட்ஜா இருக்கும் பாரு. யோ, ஃப்ரிட்ஜ்னா அலமாரி மாதிரி ஒரு பெரிய பொருள். இது எலிப்பெட்டி மாதிரி இருக்கு. ஒரு வேளை எலிக்குண்டா இருக்கலாம். அப்படியா? எல்லாரும் இங்கேயே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கட்டும், நமக்கு என்ன? இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு பொறாம இல்ல, இந்த நோய்க்கு வேற பேர் இருக்கு. ஆன் பண்ணி பாருங்க. திறப்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது
மாசம் மாசம் பணம் ஒழுங்கா தரல, நான் இந்த கடையை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவேன். என் சம்பளத்துல தான் பிடிப்பாங்க. பிடிக்கட்டும். நீங்க வசதியானவங்க தானே. நான் பணம் எதுவும் தர மாட்டேன். இனிமே இதுக்கு வேலை கிடையாது குமாரு. எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அது முடியாது. திறப்பு விழாவை நீங்களே பண்ணுங்க. இந்தாங்க. இல்ல அவங்கெல்லாம் யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இந்தாங்க. நீ சிரிச்சேன்னா எனக்கு செம்ம கடுப்பாகுது. ஓட்டப்பல்ல வச்சுக்கிட்டு. இத பாரு குமாரு, சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் அடுத்தவனை பார்த்து நீ வயிறு எறிய மாட்ட. ரொம்ப தான் ஓவரா போற. நீ உருப்புறதுக்கு வழி இல்லப்பா. இப்படியே வர போற பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே ஏங்கி சாவ வேண்டியதுதான். என்ன என்னாச்சு? ஏன் அழறீங்க? ச்சே, எதுக்கு அழறீங்க? என்ன அழுகை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. அன்னைக்கு அந்த புல்லாங்குழல் வாசிச்சதுல இருந்தே எனக்கு சந்தேகம் இருந்துச்சுதான். இவங்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இங்க கொடு. இதுல ஒண்ணு இல்லையம்மா. எதை காணோம்னு சொல்றீங்க? எந்த ஊர் சுத்துற பொண்ணு உனக்கு மேக்ஸி வாங்கி கொடுத்தாடா? மேக்ஸியா? எது வேணா இருந்துட்டு போட்டோம். எந்த ஊர் சுத்துற பொண்ணும் எனக்கு மேக்ஸி வாங்கி தரல. ஏன்டா பொய் சொல்ற? ஊர்ல இருக்கிற எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. நான் எதுக்குமா பொய் சொல்லணும்? இங்க பாருங்க, இந்த 3 அம்மாக்கள் மேல சத்தியமா சொல்றேன், எந்த ஊர் சுத்துற பொண்ணும் எனக்கு மேக்ஸி வாங்கி தரல. பொய் சத்தியம் பண்ணுனா உன் தலை வெடிச்சு போயிடும். ஓ, எந்த ஒரு ஊர் சுத்துற பொண்ணும் எனக்கு மேக்ஸி வாங்கி தரல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் பையன் எந்த ஒரு பொண்ணையும் நிமிந்து பார்க்க மாட்டான்னு. நம்ம அப்படித்தானே வளர்த்துருக்கோம். நாராயணா, நீ குளிச்சுட்டு வந்து ஏதாவது சாப்பிடுப்பா. குருவாயூரப்பா, நான் உண்மையை தவிர வேற எந்த பொய்யும் சொல்லல. இங்க பாருங்க, குருவாயூர் கோயிலுக்கு போகணும்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல, நாளான்னைக்கு போலாம்.